ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கப்பக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கிலோ கப்பக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அந்த கிழங்கை நல்லா தொளி உரித்து இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கிழங்கையாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. கிழங்கு வெந்தலையும் பார்க்க ஒரு கரண்டில் வச்சு ஒரு கிழங்கு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு பார்த்துக்கோங்க. அப்படி நச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த கிழங்கு வந்து வெந்துட்டு வரலைன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பூவாக வெந்திருக்கும். ஒவ்வொரு கிழங்கா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி தூர வச்சுனாலும் அந்த மாதிரியும் செய்யலாம். கிழங்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 4 வத்தல் பிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அதையும் கிழங்கு சேர்த்துக்கோங்க. கிழங்கு இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்று திருநாள் பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான கப்பக்கிழங்கு ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.